சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சென்னையில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்ட நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு கனமழை பெய்தது. அண்ணா சாலை, எழும்பூர், தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை, கிண்டி, வடபழனி பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. அடையாறு, மந்தவெளி, பட்டினம்பாக்கம், ராயப்பேட்டை, கீழ்ப்பாக்கம், சேத்துப்பட்டு, நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. சென்னை புறநகர் பகுதிகளான பூவிருந்தவல்லி, திருவேற்காடு, செம்பரம்பாக்கம், தாம்பரம், பெருங்குளத்தூர், ஆவடி, எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இரவில் பெய்த இந்த திடீர் மழையால் பணி முடிந்து வீடு திரும்பியோர் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். அதே சமயம் சென்னையில் பெய்த கனமழையால் வெப்பத்தின் தாக்கம் தணிந்துள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதேபோன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்கியது. திருத்தணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஆர்கேபேட்டை, திருவாலங்காடு, பள்ளிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. ஊத்துக்கோட்டை, பூண்டி, தாமரைப்பாக்கம், வேப்பம்பட்டு, செவ்வாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதேபோன்று சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. அணைக்கரைப்பட்டி, காலாப்பூர், சதர்வேதமங்கலம், கண்ணமங்கலப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.